ஓ பன்னீர்செல்வம் தற்போது போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய ராஜினாமா என்பது மீண்டும் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படுமா என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 6 மாதங்கள் இடைவெளி இருந்தால் தான் இடைத்தேர்தல் என்பது நடைபெறும். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு குறைவான நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அவசியம் இல்லை. இனி திமுக வாய்ப்பு வழங்கக்கூடிய பட்சத்தில் இவர் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடப் போகிறாரா என்பது கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இன்று கடந்த சில நாட்களில் மட்டும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். 1 வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம், ஐயப்பன் ஆகிய 4 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இவர்கள் 4 சிறப்பாக ஆட்சியும் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். இந்த முடிவை தொகுதி மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? தேனி மாவட்ட மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி அடைய போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து உங்களை திமுக பி டீம் விமர்சனம் பண்றாங்க. அது இப்போ நிறுவனம் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்கள் திமுக பி டீமா தான் இவ்வளவு நாள் செயல்பட்டு இருந்தாரு ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்க இந்த டிஎம்கே ஜாயின் அவருடைய வாழ்த்துக்கு நன்றி. இன்றைக்கு தான் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தளபதி அவர்கள் முடிவின்படி போட்டியிடுவதற்கு அனுமதி தந்தால் போட்டியிடுவது. சார், ஜெயலலிதா உங்களுடைய ஆசை இருக்குன்னு நம்புறீங்களா? வாங்க தலைவா, வாங்க. உங்களுடைய அரசியல் பயணத்துல இந்த நாள் முக்கியமான நாள். இந்த முடிவு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைகின்ற வரைக்கும் என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமான விசுவாசம் தொண்டனாகத்தான் இருந்தேன். இப்போதும் அந்த நம்பிக்கை தொடர்ந்து நினைக்கிறீங்களா சார்? இப்போதும் அதிமுக தொண்டர்கள் இந்த முடிவை எப்படி ஏற்றுப்பாங்க? ஏன்னா உங்களை நம்பி தென் மாவட்டங்களில் பல தொண்டர்கள் இருந்தாங்க. பல நேரங்களில் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு அகம்பாவமும் ஆணவமும் சர்வாதிகாரமும் அதிமுகவை வழிநடத்துகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் மட்டுமல்லாது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திய தொண்டர்கள் அனைவரும் வெறுப்போடு பொறுப்பில் இருக்கின்ற பழனிசாமி அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் மீதான எதிர்ப்பு மட்டும்தான் உங்களுடைய விலகலுக்கு காரணம். எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய விலகலுக்கு காரணம். பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையிலிருந்து அத்தனை தேர்தலிலும் தோல்வியை தழுவியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். மக்களுடைய மிகப்பெரிய வெறுப்பை அவர் பெற்றிருக்கிறார். இனிமேல் அவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை நிலை கொண்டு செயலாற்ற முடியாத நிலை என்று ஏற்பட்டது. அமைச்சரவையில் இடம் பெறுவீங்களா சார்? அந்த டிமாண்ட் வச்சிருக்கீங்களா? முதல்வர் உத்தரவிட்டா போட்டியிடுவேன். ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும்னே கேள்வி கேட்டா எப்படி? கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு பல்வேறு சாதனைகள் நிகழ்ச்சியிருக்கின்ற தளபதி அவருடைய ஆட்சி ஒரு அரசியல் இயக்கத்தை எவ்வாறு அன்போடும் பண்போடும் அனைத்து மக்களையும் அரவணைப்போடு நடத்தி செல்கின்ற தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தளபதி அவருடைய செயல்பாடு எனக்கு முழு திருப்தி இருக்கிறது. அதனால் நான் உறுதியாக நம்புறீங்க. வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற
மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையை ஏற்று நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். இந்த முடிவை தொகுதி மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க நினைக்கிறீங்க? தேனி மாவட்ட மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? தேனி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டமும் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான்